ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவ்வரிசி பாயசம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னே பாயசம் வந்து நான் பண்ணியிருக்கேன். சேமியா ப்ளஸ் ஜவ்வரிசி வச்சு நான் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ப்ளைனாக வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். ஸோ அது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி மட்டும் போட்டு தனியாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நார்மலான மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்னால் சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜவ்வரிசி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணி பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சது இருந்தது. ஸோ இதுலேயுமே நான் வந்து பாதி தான் நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஸ்வீட் லவர்னால் நம்ம வந்து எவ்வளோ வேணால் பண்ணலாம். நார்மல் இன்டர்மீடியேட் பர்சன் அப்படின்னா தகட்டும் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குவான்டிட்டி தான் ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கீ போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணி அந்த எடுத்து வச்ச ஜவ்வரிசியை லைட்டாக வந்து வறுத்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஓரளவு தெரியும் நமக்கு. அந்த குட்டி குட்டியாக உள்ள அந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் வெந்து வந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ நான் அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். அது வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஓரளவு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மில்க் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் சுகர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வந்து இடித்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ ஃபைனலாக வந்து முந்திரி மட்டும் கொஞ்சமாக நெய்யில் வந்து வறுத்து இடித்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 3 பேர் 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து ஸ்வீட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறையா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். பட் வந்து செஞ்சதுக்கப்புறம் நம்ம திகட்டிடும். அதாவது இன்கேஸ் நம்ம வந்து ஸ்வீட் லவர் வந்து இல்லை அப்படின்னா ஸோ எவ்வளோ குவான்டிட்டிக்கு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது போல் வீடியோ வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.